ஸ்டாலின் ஆட்சியில் தொழில் புரட்சி என்பது அவரே சொன்னதைப் போல சீனி சர்க்கரை சித்தப்பா என்ற கதையாக விளம்பரங்களிலும் காகிதங்களிலும் தான் இருக்கிறது. ஸ்டாலின் 2021 பொறுப்பேற்ற பிறகு செமிகண்டக்டர் துறையில் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைப்பதற்கு குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. மத்திய அரசு குஜராத் மற்றும் கர்நாடகாவில் செமிகண்டக்டர் சிறப்பு பொருளாதார மண்டலங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் தமிழ்நாடு இத்துறையில் பின்தங்கி உள்ளது. ஸ்டாலின் அரசு தமிழகத்தை இந்திய அளவில் முதன்மை மாநிலமாக மாற்றுவதாக மேடைக்கு மேல் விளம்பர வார்த்தைகளில் அலங்கரிப்பதால் தொழில் புரட்சி ஏற்பட்டு விடாது. இந்தியாவில் செமிகண்டக்டர் துறை உயர் மூலதன மற்றும் நீண்ட கால முதலீடு தேவைப்படும் துறையாகும். சென்னையில் நடந்த தொழில்நுட்ப மாநாடுகள், தொழில் முனைவோர் கூட்டங்கள், வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதாக வெளியிட்ட அறிவிப்புகள் எல்லாம் ஒரு கண்துடைப்பு நாடகமே என்பது தமிழகம் பின்னடைவை சந்தித்திருப்பதன் மூலம் தெரிய வருகிறது. செமிகண்டக்டர் துறையில் முன்னெடுப்பு இல்லாதது தமிழ்நாட்டை குஜராத், கர்நாடகாவுக்கு பின்னால் தள்ளியுள்ளது. இத்துறையில் முதலீடுகளை ஈர்க்கவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் தவறியது. தமிழ்நாட்டின் திராவிட மாடல் பொருளாதார வளர்ச்சியின் முழு திறனை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது.